ஒரு ஊரில் இருந்தார் ஒரு ராஜா. அவருக்கு அருகில் ஒரு நிபுணர் இருந்தார். அவருக்கு அதர் பெயர் கேல். கேல் மிகவும் புத்திசாலி, வேலைக்குள் வெறும் நிமிடங்களில் தீர்வு சொல்வார். எல்லோரும் அவனை பாராட்டினர். ஒரு நாள் நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டது. அனைத்து அமைச்சர்களும் முயன்றும் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. ஆனால் கேல் ஒரு அழகான திட்டம் சொல்லி பஞ்சத்தை சரி செய்தார். மக்கள் எல்லோரும் கேல் வாழ்க என்று கத்தினார்கள். அந்த குரல் ராஜாவின் காதில் விழுந்தது. அவர் மனதில் சற்று பொறாமையும் கோபமும் தோன்றியது. அடுத்த நாள் மன்றத்தில் கேல் சொன்னார், அரசே, உங்கள் திட்டத்தை கொஞ்சம் மாற்றினால் அறுவடை இரட்டை ஆகும். ராஜா சிரித்தார். மன்றம் முடிந்தது. அந்த இரவே கேலன் ஒரு தொலைநாட்டுக்கு தூதராக அனுப்பி வைத்தார். அந்த நாளுக்கு பிறகு அவனை யாரும் பார்க்கவில்லை. இந்த கதையிலிருந்து நாம் ஒரு பாடம் கற்றுக்கொள்கிறோம். நீங்கள் புத்திசாலி என்றாலும் கூட உங்கள் மேலதிகாரியை விட அதிகமாக ஒளிரக்கூடாது. அவருக்கு முக்கியத்துவம் கிடைக்கும்படி நடந்து கொள்ள வேண்டும்.